வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவில் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன தேங்காய் துண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஞ்சோன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதோட தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வதக்கின வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன மாங்காவும் 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் சேர்த்து பண்ணும்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மத்தி மீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் போட்டு குழம்பு வைக்கலாம் இதே மெத்தடில். மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு குழம்புல ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான மீன் குழம்பு தயார். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.